இருக்கீங்க அண்ணி? நான் நல்லா இருக்கேன் பூங்கொடி. அம்மா என்ன பண்றாங்க? பக்கத்துலதான் இருக்காங்க. ஆனா நிம்மதியாதான் இல்ல. எல்லாம் உன்ன நினைச்சுதான் பூங்கொடி. உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காதது தெரிஞ்சு அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. கோவில்ல உன்னை பத்தி தெரிஞ்சதுல இருந்து சாப்பிடல, தூங்கல, எப்பவுமே உன்னை பத்தியே நினைச்சு புலம்பிட்டே இருக்காங்க பூங்கொடி. உன் வாழ்க்கையே பாழா போயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருக்காங்க பூங்கொடி. அண்ணி, போன் அம்மா கிட்ட கொடுங்க. அத்தை, பூங்கொடி. பூங்கொடி, அம்மா, அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? உன் வாழ்க்கை இப்படி போச்சேமா, அத நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. இங்க எல்லாம் நல்லபடியாதான் நடக்குது. எதுடி நல்லபடியா நடக்குது? நீ அந்த வீட்டுல கஷ்டப்படுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அத தாங்கிற சக்தி எல்லாம் எனக்கு இல்லடி. இந்த நிலைமையில உங்களுக்கு எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சோம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. எனக்கு நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மாமா தாமா ஏற்பாடு பண்ணாரு. நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ உண்மையிலே சொல்றியா? இல்ல இத்தனை நாள் மறைச்சது மாதிரி இப்பயும் மறைக்கிறியா? அம்மா, இதெல்லாம் எப்படிமா மறைப்பாங்க? வேணும்னா உன் மாப்பிள்ள கிட்ட நீயே கேட்டுக்கோ. இந்தா மாப்பிள்ள, நீங்களே எதுவும் சொல்லாம என்னை ஏமாத்திட்டீங்களே. அத்தை, எனக்கு உங்களை ஏமாத்தணும்லாம் எண்ணம் இல்ல. பூங்குடி படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் இப்படி. அதை என்கிட்ட முதலே சொல்லி இருக்கலாம்ல. முன்னாடியே சொல்லி இருந்தா இத்தனை நாள் நான் இப்படி இருக்க விட்டுருப்பேனா? மனசெல்லாம் விடுங்க, நடந்ததெல்லாம் மறந்துடலாம். நடக்க போறத பாப்போம். பூங்குடி இப்ப சொன்னது உண்மைதான். வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. இப்பதான் மாப்பிள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு நிறைய பேரன் பேத்தியெல்லாம் பெத்து கொடுங்க. அப்புறம் எனக்கு புருஷனே வேணான்னு நான் உங்க வீட்லயே தங்கி என் பேரன் பேத்தியெல்லாம் பாத்துக்கிருவேல. எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தையாவது கொடுங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. இது போதும் மாப்பிள்ள, நீங்க நல்லா இருக்கணும். போன பூங்கொடிட்ட கொடுங்க. பூங்கொடி, எனக்கு இப்பதாண்டி சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்துல இருக்கிறது உன் கையில தாண்டி இருக்கு. சரிம்மா, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். உங்க கையில பேர குழந்தைய கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இனிமே சரவணனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நடந்தத கனவா நினைச்சு மறந்துடு, சரியா? எனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்ல. எனக்கு இது போதும். இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த அம்மாட்ட மறைக்காத. சரிம்மா, வைக்கிறேன். அர்ச்சனா, நம்ம கும்பிட்ட கடவுளே நம்மள கைவிடல. இனிமேலாவது அவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். என்ன பூங்குடி? என் அம்மாக்கு எந்த நிம்மதியையும் என்னால கொடுக்க முடியல சரவணா. இப்ப அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ இந்த 3 சீட்ல ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். எடுக்கலன்னா என்ன பண்ணுவ? எங்க அத்தாசியை நிறைவேற்ற நான் இப்பவே ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். எப்படி? எப்படி கட்டி பிடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? போ, அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துல என்ன பண்றதா? போ.